ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 153 யார் மிக பெரியவர்? பாகம் 2 நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். கடந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சி மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 1 முதல் 5 வரையும், மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 33 முதல் 37 வரையும், லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 46 முதல் 48 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். சீடர்கள் தங்களின் விசேஷ சலுகைகளை பற்றி தர்க்கம் செய்தபடியே இயேசுவின் அருகில் சென்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் என்னை சுற்றி அமர்ந்து இந்த நாளின் கடைசி பாடத்தை கேளுங்கள். கரடு முரடாக கத்திக்கொண்டு உங்கள் சொந்த பேறு பலன்களை பற்றி பெருமையடித்துக் கொண்டவர்களே, அவற்றின் காரணமாக ஓர் இடத்தை சம்பாதித்துக் கொண்டதாக நம்புகிறவர்களே, இந்த குழந்தையை பார்த்தீர்களா? இவன் உங்களை விட அதிகமாக சத்தியத்தில் இருக்கிறான். அவனுடைய மாசற்றத்தனம் என் ராஜ்யத்தின் வாசல்களை திறக்கும் திறவுகோலை அவனுக்கு தருகிறது. மேலானவனாக ஆவதற்கு அவசியமான பலம் நேசத்தில் தான் அடங்கியுள்ளது என்பதையும், என் ராஜ்யத்திற்குள் நுழைவதற்கு நேசத்தோடு அனுசரிக்கப்படுகிற கீழ்ப்படிதல் தேவையாய் இருக்கிறது என்பதையும் தன் குழந்தைக்குரிய எளிமையில் அவன் அறிந்திருக்கிறான். எளிமையும் தாழ்ச்சியும் உள்ளவர்களாய் இருங்கள். என்னிடம் மட்டுமல்ல, ஒவ்வொருவரிடமும் பிரியத்தோடு இருங்கள். அந்த மாசற்ற ஆத்துமங்கள் நுழைய இருக்கும் இடத்தை அடைய நீங்கள் ஆசித்தால், என் வார்த்தைகள் எல்லாவற்றுக்கும், இப்போது நான் பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படியுங்கள். சிறியவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். பிதா அவர்களுக்கு தான் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார், ஆனால் அதை அவர் ஞானிகளுக்கு வெளிப்படுத்துவதில்லை. பின்பு வீட்டுக்குள் சென்று உணவு உண்டபின் மீண்டும் இயேசு சீடர்களுக்கு போதித்தார். நான் சொல்வதை கேளுங்கள். நாம் சீக்கிரத்தில் பிரிந்து போவோம். உங்களை மேலும் உத்தமமாக்கும்படியாக நான் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். இன்று நீங்கள் தர்க்கம் செய்து கொண்டிருந்ததை கேட்டேன். அது பிறர் சிநேகம் உள்ளதாக இல்லை. உங்களில் மூத்தவர்களுக்கு நான் ஏற்கனவே இந்த பாடத்தை தந்திருக்கிறேன். இப்போது அதை உங்களுக்கும் தர விரும்புகிறேன். அதை மீண்டும் கேட்பதால் முந்தினவர்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. சின்ன பெஞ்சமின் இப்போது இங்கு இல்லை, ஆனாலும் அநேகமாக அவனுடைய மாசற்ற ஆத்துமம் நம் மத்தியில் இருக்கிறது. ஆனாலும் அவனோ அல்லது வேறு யாராவது ஒரு சிறுவனோ உங்களுக்கு மாதிரிகையாக இங்கு இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். உங்களில் ஒவ்வொருவரும் தன் இருதயத்தில் ஒரு நிலையான கருத்தை, ஒரு விசித்திரமான பிரியத்தை, ஒரு ஆபத்தை கொண்டிருக்கிறீர்கள். அதாவது, பரலோக ராஜ்யத்தில் முதலாவது இருப்பது யார்? முதல் ஆளாக இருக்க போவது யார் என்று தெரிந்து கொள்வது போன்ற மனித தன்மையான ஆசை. இறுதியாக அதில் உள்ள ஆபத்து என்னவென்றால், நீர்தான் பரலோக ராஜ்யத்தில் முதன்மையானவராக இருக்கிறீர் என்று உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிற தோழர்களாலோ அல்லது குருவாலோ
எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் அவருடைய உண்மையையும் அறிவையும் அறிந்திருக்கிற உங்கள் குருவாலோ சொல்லப்படுகிற பதிலை கேட்பதற்கான மனித தன்மையான ஆசை. அது அப்படித்தான் இருக்கிறது அல்லவா? கேள்விகள் உங்கள் உதடுகளில் நடுங்குகின்றன, உங்கள் இருதயங்களின் ஆழத்தில் தங்குகின்றன. உங்கள் குரு மனித விசித்திர பிரியத்திற்கு தமது சம்மதத்தை தருவதை மிகவும் வெறுத்தாலும் கூட உங்கள் சொந்த நன்மைக்காக அந்த விசித்திர பிரியத்திற்கு தம்மை விட்டு கொடுக்கிறார். உங்கள் குரு ஒரு சந்தையின் இரைச்சலுக்கு மத்தியில் ஒரு சில நாணயங்களுக்கு யாரும் கேள்விகள் கேட்கிற ஒரு போலி அறிஞன் அல்ல. எப்படி செயல்படுவது என்று தீர்மானிக்கும்படி எதிர்காலத்தை அறிய விரும்புகிற குறுகிய மனமுள்ள மனிதனுக்கு இசைந்து அவனுக்கு போலியான முறையில் நடக்க இருப்பவற்றை அறிவிப்பதன் மூலம் பணம் சம்பாதிக்க தமக்கு உதவுகிற பெரும் பாம்பின் ஆவியால் பீடிக்கப்பட்டிருக்கிற மனிதனும் அல்ல. மனிதன் தானாகவே ஞானத்தோடு செயல்பட முடியாதவன். அவன் கடவுளில் விசுவாசம் கொண்டிருந்தால் அவர் அவனுக்கு உதவுவார். தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட எதிர்காலத்தை மாற்றியமைக்க ஒருவனுக்கு வழி இல்லை என்றால் எதிர்காலத்தை அறிவதாலோ அல்லது அதை அறிந்திருப்பதாக நினைப்பதாலோ எந்த பயனும் கிடையாது. ஒரே ஒரு வழிதான் உள்ளது. பிதாவும் ஆண்டவருமானவரின் இரக்கம் நமக்கு உதவும்படியாக அவரிடம் ஜெபிப்பது. ஒரு நம்பிக்கையுள்ள ஜெபம் தண்டனையை ஆசீர்வாதங்களாக மாற்றிவிட முடியும் என்று நான் அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் எதிர்காலத்தை மாற்றியமைக்கும்படி ஒரு மனிதனாகவும் மனித வழிகளோடும் மனிதர்களிடம் தஞ்சமடைகிறவன் ஜெபிக்கவே முடியாது, அல்லது அவன் மிக மோசமாக ஜெபிக்கிறான். இந்த விசித்திர பிரியம் உங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்பிப்பதால் விசித்திர பிரியமுள்ளவையும் மரியாதை அற்றவையுமான கேள்விகளை நான் அருவருக்கிறேன் என்றாலும் இந்த முறை மட்டும் நான் அதற்கு பதில் சொல்வேன். பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் அதிக பெரியவன் நம்மில் யார் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். நம்மில் என்ற கட்டுப்பாட்டை நான் கருத்தில் கொள்ளவில்லை. நான் அதன் எல்லைகளை நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் சேர்ந்த முழு உலகத்திற்கும் விரிவடைய செய்து பதில் சொல்கிறேன். மனிதர்கள் எல்லாரிலும் மிக சிறியவனாய் இருப்பவனே பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் மிக பெரியவனாய் இருக்கிறான். அதாவது மனிதரால் அனைவரிலும் மிக சிறியவனாக கருதப்படுகிறவன், எளியவன், தாழ்ச்சி உள்ளவன், நம்பிக்கை உள்ளவனும் அறியப்படாதவனுமான மனிதன் ஒரு குழந்தை. குழந்தை அப்படித்தான் இருக்கிறது. அல்லது தன் ஆத்துமத்தை மறுபடியும் ஒரு குழந்தையின் ஆத்துமத்தை போல ஆக்கக்கூடிய ஒரு மனிதன் அப்படி இருக்கிறான். அறிவோ அதிகாரமோ செல்வமோ நல்ல செயலூக்கமோ கூட உங்களை அந்த பாக்கியமுள்ள ராஜ்யத்தில் அனைவரிலும் பெரியவனாக ஆக்காது. நேச தயாளம், தாழ்ச்சி, எளிமை, விசுவாசம் ஆகியவற்றை பொறுத்தவரை குழந்தைகளை போல இருப்பது அவசியமானது. குழந்தைகள் எப்படி என்னை நேசிக்கிறார்கள் என்பதை கவனித்து அவர்களை கண்டு பாவியுங்கள். அவர்கள் எப்படி என்னை விசுவசிக்கிறார்கள் என்பதை கண்டு அவர்களை கண்டு பாவியுங்கள். நான் சொல்வதை அவர்கள்
எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்கிறார்கள் என்பதை கவனித்து அவர்களை கண்டு பாவியுங்கள். நான் அவர்களுக்கு கற்பிப்பதை அவர்கள் எப்படி செய்கிறார்கள் என்பதை கவனித்து அவர்களை கண்டு பாவியுங்கள். தாங்கள் செய்கிற காரியங்கள் பற்றி அவர்கள் எப்படி தற்பெருமை கொள்ளாதிருக்கிறார்கள் என்பதை கவனித்து அவர்களை கண்டு பாவியுங்கள். அவர்கள் எப்படி என்னை பற்றியும் தங்கள் தோழர்களை பற்றியும் பொறாமை அற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை கவனித்து அவர்களை கண்டு பாவியுங்கள். நீங்கள் உங்கள் சிந்திக்கிற, செயல்படுகிற, நேசிக்கிற வழிகளை மாற்றிக் கொள்ளாமலும் குழந்தைகளின் அச்சில் அவற்றை மறு வார்ப்படங்களாக செய்யாமலும் இருந்தால் நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்குள் நுழைய மாட்டீர்கள் என்று நான் அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு சொல்கிறேன். அவர்கள் நீங்கள் அறிந்திருப்பது போலவே என் சத்தியத்தின் அடிப்படை அம்சங்களை அறிந்திருக்கிறார்கள். ஆனாலும் நான் போதிப்பதை எவ்வளவு வித்தியாசமான முறையில் அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். ஏனென்றால் நீங்கள் செய்து முடிக்கிற ஒவ்வொரு செயலுக்கும் நான் தான் அதை செய்தேன் என்று சொல்கிறீர்கள். ஆனால் ஒரு குழந்தை என்னிடம், இன்று நான் உம்மை நேசித்தேன், உம் நிமித்தமாக நான் கீழ்ப்படிந்தேன், நான் நேசித்தேன், சச்சரவு செய்வதை விலக்கினேன், நான் எப்போதும் நல்லவனாய் இருக்கிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் என்பதாலும் நீர் மகிழ்ச்சி அடைகிறீர் என்பதாலும் நான் மகிழ்ச்சியாய் இருக்கிறேன் என்று சொல்கிறது. குழந்தைகள் தவறு செய்துவிடும் போது அவர்களை கவனியுங்கள். எவ்வளவு தாழ்ச்சியோடு அவர்கள் அதை ஒப்புக்கொள்கிறார்கள். இன்று நான் குறும்பு செய்கிறவனாய் இருந்தேன், உமக்கு துயரம் தந்ததற்காக நான் வருந்துகிறேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் சாக்கு போக்குகளை தேடுவதில்லை, எனக்கு தெரியும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் நம்புகிறார்கள். நான் வருத்தமாய் இருக்கிறேன் என்பதற்காக அவர்கள் வருந்துகிறார்கள். ஓ குழந்தைகள், என் இருதயத்திற்கு எவ்வளவு பிரியமானவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களில் அகங்காரமோ போலித்தனமோ மோகமோ இல்லை. நான் உங்களுக்கு மீண்டும் சொல்கிறேன், என் ராஜ்யத்திற்குள் நீங்கள் நுழைய விரும்பினால் குழந்தைகளை போல் ஆகுங்கள். குழந்தைகள் இன்னமும் உங்களுக்கு பயன்படக்கூடிய சம்மனசு கொத்த முன்மாதிரிகளாக இருக்கிறார்கள் என்பதால் அவர்களை நேசியுங்கள். ஏனென்றால் நீங்கள் சம்மனசுகளை போல் இருக்க வேண்டும். ஒரு சாக்கு போக்காக நாங்கள் சம்மனசுகளை கண்டதில்லை என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் அவர்களின் மாதிரிகைகளாக கடவுள் உங்களுக்கு குழந்தைகளை தருகிறார். நீங்கள் உங்கள் மத்தியில் குழந்தைகளை கொண்டிருக்கிறீர்கள். உடல் ரீதியாகவோ அல்லது மனதளவிலோ இறங்கத்தக்க நிலையில் இருக்கிற, இறந்து போய்விடக்கூடிய ஒரு குழந்தையை நீங்கள் கண்டால் என் நாமத்தினால் அவனுக்கு வரவேற்பு கொடுங்கள். ஏனென்றால் அவர்கள் கடவுளால் வெகுவாக நேசிக்கப்படுகிறார்கள். என் நாமத்தினால் ஒரு குழந்தையை வரவேற்கிறவன் என்னையே வரவேற்கிறான். ஏனென்றால் நான் குழந்தைகளின் மாசற்ற ஆத்துமங்களில் இருக்கிறேன். என்னை வரவேற்கிறவன் என்னை அனுப்பினவராகிய உன்னதமானவரை வரவேற்கிறான். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 153 யார் மிக பெரியவர், பாகம் 2 நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும்
உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.